இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொது காலம் 19ஆம் ஞாயிறை சிறப்பிக்க வார்த்தை இன்று அழைக்கிறது. புயலின் நடுவிலும் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். அதாவது, கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், அதை வென்று விடலாம் என்பதை உணர்த்த வார்த்தை அழைக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பு உள்ளங்களே, இறைவன் எப்போதும் பெரும் சத்தத்தில் பேசுவதில்லை. சில நேரங்களில் அமைதியான குரலில் பேசுகிறார். இயேசு எப்போதும் புயலை உடனே நிறுத்துவதில்லை. ஆனால் புயலின் நடுவில் நம்மோடு நடக்கிறார். இதுதான் இன்றைய இறைவார்த்தை ஆழமான செய்தியாக இருக்கிறது. கடவுள் இடிமுழக்கத்தில் அல்ல, அமைதியின் குரலில். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எலியா குறைபு மலையில் இருக்கிறார். பெருங்காற்று வீசுகிறது, நிலநடுக்கம் வருகிறது, நெருப்பு வருகிறது. ஆனால் அவற்றில் எதிலும் ஆண்டவர் இல்லை. அதன் பின் வருகிற மெல்லிய குரல். எலியா அந்த குரலை கேட்டவுடன் தன் முகத்தை துணியால் மூடிக்கொண்டு இறைவனின் முன்னிலையில் நிற்கிறார். நமது வாழ்க்கையில் இப்படிதான். நாம் கடவுளை தேடும்போது ஒரு பெரிய அடையாளம் வேண்டும், ஒரு அற்புதம் வேண்டும், உடனடியாக ஒரு பதில் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் இறைவன் நம்மிடம் கேட்பது சற்று அமைதியாக இரு, என் குரலை கேள் என்று. நமது கைபேசியில் சத்தம், சமூக ஊடகங்களில் சத்தம், பிரச்சனைகளில் சத்தம், மனக்குழப்பத்தின் சத்தம், இவை அனைத்தும் நமது உள்ளத்தை நிரப்பும் போது இறைவனின் மெல்லிய குரலை நாம் கேட்க முடியாமல் போகிறது. அமைதி இல்லாமல் இதயத்தில் இறைவனின் குரல் கேட்கப்படுவது கடினம். ஆகவே தினமும் சில நிமிடங்களாவது அமைதியாக இறைவன் முன் அமர்வோமா? நற்செய்தியில் சீடர்கள் படகில் செல்லுகிறார்கள். கடல் கொந்தளிக்கிறது, காற்று எதிராக வீசுகிறது. அவருடைய படகு என்பது நமது வாழ்க்கையை போன்றது. சில நேரங்களில் நமது குடும்பம் ஒரு படகாகிறது, சில நேரங்களில் நமது அழைத்தல் ஒரு படகாகிறது, சில நேரங்களில் நமது சமூகம், பணியிடம், உறவுகள் அனைத்தும் ஒரு படகாகிறது. ஆனால் அந்த படகில் இருந்தாலும் புயல் வரலாம். இறைவனை நம்புகிறவர்களுக்கு பிரச்சனைகள் வராது என்று இயேசு வாக்குறுதி அளிக்கவில்லை. பிரச்சனைகள் நடுவிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். சீடர்கள் பயப்படும்போது இயேசு கடல் மீது நடந்து அவர்களிடம் வருகிறார். அவர் கூறும் வார்த்தை மிகவும் முக்கியமானது. துணிவுடன் இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். இன்று இயேசு நம்மிடம் இதைத்தான் கேட்கிறார். உன் குடும்ப பிரச்சனையை பார்த்து அஞ்சாதே, உன் எதிர்காலத்தை பார்த்து அஞ்சாதே, உன் தோல்வியை பார்த்து அஞ்சாதே, உன் தனிமையை பார்த்து அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. பேதுரு இயேசுவை நோக்கி பார்த்தபோது தண்ணீர் மீது நடக்கிறார். ஆனால் காற்றையும் மழையையும் பார்த்தவுடன் பயப்படுகிறார், மூழ்க தொடங்குகிறார். இதுதான் நமது வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆன்மீக பாடம். இயேசுவை நோக்கி பார்க்கும்போது நம்பிக்கை பெறுகிறது, பிரச்சனைகளை மட்டும் நோக்கி பார்க்கும்போது பயம் பெறுகிறது. இன்று நாம் எதை பார்க்கிறோம்? பிரச்சனையா அல்லது பிரச்சனையின் நடுவில் இருக்கும் இயேசுவையா? நமது தோல்வியா அல்லது தோல்வியிலிருந்து நம்மை எழுப்பக்கூடிய இறைவனையா? நமது பலவீனத்தையா அல்லது நம்மை தாங்கும் இறைவனின் கரத்தையா? பேதுருவின் மிக அழகான ஜெபம் 3 வார்த்தைகள். ஆண்டவரே, என்னை காப்பாற்றும். நாமும் சில நேரங்களில் பெரிய ஜெபங்களை செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் இந்த ஒரு ஜெபம் போதும். ஆண்டவரே, என்னை காப்பாற்றும். அந்த நேரத்தில் இயேசு பேதுருவின் கையை பிடித்தார். நாம் விழும்போது இயேசு நம்மை தள்ளிவிடுவதில்லை. நாம் மூழ்கும் நேரத்தில் அவரது கை நம்மை தேடுகிறது. ஆகவே 2ஆம் வாசகத்திலே பவுலின் இதயம் நமக்கு சொல்லித் தருகிறது. உண்மையான இறை நம்பிக்கை நம்மை பற்றிய மட்டும் சிந்திக்க வைக்காது, பிறருக்காகவும் வேலை செய்ய வைக்கிறது. இன்று நமது சமூகத்தில் பலர் வெளியில் சிரித்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் உள்ளுக்குள் புயலோடு வாழ்கிறார். ஒருவர் பண பிரச்சனையில் இருக்கலாம், ஒருவர் குடும்ப பிரச்சனையில் இருக்கலாம், ஒருவர் தனிமை பிரச்சனையில் இருக்கலாம், ஒருவர் தன் அழைத்தலை பற்றிய குழப்பத்தில் கூட இருக்கலாம், ஒருவர் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி பயந்து கொண்டிருக்கலாம். அவருக்கு நான் என்ன கொடுக்கிறேன்? விமர்சனமா, குறை சொல்லா, அல்லது பேதுருவை தூக்கி இயேசுவின் கரத்தை போல் ஒரு கரமா? இறைவன் அன்பை உண்மையாக அனுபவித்தார். பிறரின் கண்ணீரை அலட்சியம் செய்ய மாட்டார். இன்றைய வார்த்தை நமக்கு சொல்லும் அழைப்பு, அமைதியாகுங்கள். எலியாவை போல வாழ்க்கையின் சத்தத்திலிருந்து விலகி இறைவனின் மெல்லிய குரலை கேட்போம். பயப்படாதீர்கள். புயல் வந்தாலும் இயேசு நம்மை விட்டு விடவில்லை. துணிவுடன் இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்கிறார். பிறரின் கையை பிடியுங்கள். பேதுரு இயேசுவை தூக்கியது போல நம்மை சுற்றியுள்ள ஒருவரை விழும்போது அவரை தூக்குவோம். அன்பானவர்களே, நமது வாழ்க்கையின் புயல் வரலாம், ஆனால் புயல் நமது முடிவு அல்ல. நாம் தடுமாறலாம், ஆனால் தடுமாற்று நமது முடிவல்ல. நாம் வீழ்ந்து விடலாம், வீழ்ச்சி நமது முடிவல்ல. ஏனெனில் இயேசுவின் கை நம்மை தேடி கொண்டிருக்கிறது.
இன்று வீட்டிற்கு செல்லும் போது இந்த வார்த்தையை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். புயலை பார்க்காதே, புயலின் நடுவில் நிற்கும் இயேசுவை பார். வாழ்க்கையில் நிறைவும் அமைதியும் அவரே நமக்கு தருகிறார். ஆகவே நமது வாழ்க்கை புயலின் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இறுதியாக நமது இதயத்தில் இயேசுவின் வார்த்தை ஒலித்து கொண்டிருக்கட்டும். துணிவுடன் இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். பிரைஸ் தி லார்ட்.